ராஜாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நடத்தின நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே உங்களை காண்கிறவரே, உங்களை கைவிடாதவரே, நினைவாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருடத்தின் 11 மாதத்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கடப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒத்தாசையா இருந்தீங்க ஆண்டவரே, அன்பரா இருந்தீங்க, நண்பரா இருந்தீங்க, நல்ல தலைவனா இருந்தீங்க, நல்ல தகப்பனா இருந்தீங்க. நன்றி ராஜா. பா ஸ்தோத்திரம். இந்த 11 மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வாதமா நடத்துனீங்கப்பா. இதோ இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதத்துல நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இந்த 12ஆம் மாதத்தை உம்முடைய பாதத்துல நாங்கள் அப்பா நாங்கள் துவக்கி இருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். மாதத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவர். வார்த்தை எங்களை தேற்றி சுமந்து ஆண்டவரே அற்புதமாய் வழி நடத்தட்டும். வார்த்தைகள் ஆண்டவரே வீணான வார்த்தைகள் அல்ல, பொய்யான வார்த்தைகள் அல்ல, மாய்மாலமான வார்த்தைகள் அல்ல, மாயா ஜாலமான வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. அவைகள் எல்லாம் ஆண்டவரே நிச்சயமான வார்த்தைகள், நிறைவேறுகிற வார்த்தைகள், எங்களுக்கு வாழ்க்கை தருகிற வார்த்தைகள், எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்பும் பொழுதே ஆண்டவரே நீர் எங்களுக்காக எழுந்தருளி காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறீர். ஓ எஸ் லார்ட். இந்த மாதத்திலும் ஆண்டவரே பாவுடைய வார்த்தையின்படி எங்களை நீர் நடத்துவீராக ராஜா. ஓ எஸ் லார்ட். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நாங்க ஒன்றுமே இல்லப்பா, உடைய கண்கள் எங்களை கண்டதினால்தான் ஆண்டவரே எங்களுக்குள் எங்களுடைய வாழ்வில் சகலமும் உண்டானது ஆண்டவரே. மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அது உதவியாயிருந்தது, அது ஏதுவாயிருந்தது. ஞானம்
ஆண்டவரே எங்க படிப்பு, எங்க அப்பா எங்களுக்கு உண்டான எதுவும் இல்லப்பா, எல்லாம் வீண். பார்த்ததுனாலதான் எங்களுக்கு ஜீவனே உண்டாச்சு சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. பொழுதும் கூட இந்த 12ஆம் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போமே. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வாசிப்போமே. சொல்லப்பட்ட தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் இந்த நல்வார்த்தையை, நிச்சயமான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. வருஷம் துவங்கின முதல் முடியும் மட்டும் என் கண்கள் தேசத்தின் மேல் இருக்கும், வைக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேலே கையை வச்சு இதை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோமா? தேசம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னை சொல்லுகிறார், என்னை சொல்லுகிறார், நம் குடும்பத்தை சொல்லுகிறார், நம் ஆலயத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேசம் என்று நம்மை அழைக்கிறார், நம்முடைய குடும்பத்தை அழைக்கிறார், நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய ஊழியத்தை அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வருஷம் துவக்க முதல் ஒவ்வொரு வருடத்தையும் காண்பது கர்த்தருடைய கரம்தான், கர்த்தருடைய கிருபைதான். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு வருடத்தையும் கடப்பது யோர்தானை கடக்கிற மாதிரி இருக்கு, எரிகோவை உடைக்கிற மாதிரி இருக்கு, செங்கடலை பிளக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் உறுதியா சொல்றாரு, என் கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது, உன் குடும்பத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது, உன் ஊழியத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் தேவனுடைய கண்கள் நம்மை காண்கிறதுனாலே உண்டாகும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் இதிலே சொல்லி இருக்கிறாரே. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யாரு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய கண்களுக்கு மறைவாய் அல்ல, அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிறவர்கள் யாரோ அவர்கள் இதற்கு பின் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இது 2025 மட்டும் இல்லைங்க, 2026 இருந்தாலும் சரி, 2056 இருந்தாலும் சரி, எல்லா வருஷத்துலையும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமுமானவர். அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார், முதலும் முடிவுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முதலும் அவர்தான், நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் அவர்தான். எஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நாட்களிலும் என் கண்ணை உன்னை விட்டு விளக்கவே மாட்டேன். அவர் உன்னை விசாரிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அளிக்கிற தேசம் என்னுடைய தேசம், நான் விசாரிக்கிற தேசம். உன்னை விசாரிப்பேன், உன் குடும்பத்தை விசாரிப்பேன், உன் ஊழியத்தை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருத்தரை நாம சந்திக்கும் பொழுது விசாரிக்கிறோம்ல, இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை வந்து சந்திக்கிறார். அல்லேலூயா. அவர் சந்தித்து நம்மை விசாரிக்க போகிறார். உன் ஊழியம் எப்படி இருக்கிறது? ஒரு ஹந்தரன ஷந்தரபரபா. உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? நீ எப்படி இருக்கிறாய் என்று கர்த்தர் விசாரிக்க போகிறார். விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றார், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் அவர் உங்களை விசாரிக்கும் பொழுது எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்க சொல்லணும். ஜெப நேரம் தேவை. அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்க கடந்து வரும் பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்துல சொன்னா ஆண்டவர் செய்வாருங்க. சொல்றாரே, என் கண்கள் அங்கதான் இருக்கு, என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது,
என் தேசத்தின் மீது என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நிமிடந்தோறும் என்னுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல கரங்களை வைத்து, ஆண்டவரே, இதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், என் குடும்பத்திற்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், என் ஊழியத்திற்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என் ஆலயத்தில் இதை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். நீர் எங்களை விசாரிக்க வேண்டும். நீர் எங்களை விசாரித்து ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாகும் நன்மைகளை திரளாய் தந்தரல வேண்டும். இந்த மாதத்தில் நாங்கள் பலுகி பெருக வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும் சுவாமி. நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். இந்த மாதத்தில் மீதம் எடுக்கத்தக்கதான கிருபைகளை, அப்படிப்பட்ட வருமானங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எங்கள் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும். எங்க சுகம், ஜீவன், பலன் ஒன்றிலும் குறைவு வரக்கூடாது. எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்களேன். ஏன்னா ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல இருக்கு, உங்க குடும்பத்தின் மேல இருக்கு. ஆண்டவர் அதுதான் சொல்றார், என் கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால உனக்கு சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் ஒரு குறைவும் உண்டாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதும் இல்லை, எதிர்த்து நிற்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்தை மிதிக்கிறியோ அந்த இடத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவேன். என் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற என் கண்கள் உன்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் நம்மை அற்பமாய் பார்க்கலாம், நம்மை பார்க்கிற மனுஷன் நம்மை ஏளனமாய் பார்க்கலாம், ஆனா உன்னோடு கூட அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் இருப்பார் என்று சொன்னார். உனக்கு முன்பதாக ஒரு எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ எங்க போகிறியோ அங்க உனக்கு கனம் உண்டாகும். எந்த இடத்துல நிற்கிறியோ அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கும். இதுதாங்க ஆண்டவருடைய கண்கள் மாத்திரம். ஓ எஸ், வாழ்வு தருகிற அந்த கண்கள் நமக்கு வேண்டும். என் தேசம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகித்திருப்பாய், நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:9 சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது, ஓ எஸ் லார்ட், உபத்திரவங்கள் நீங்கும், அழிவுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அவர் உறங்காத தேவன்க, அவருடைய கண்கள் உறங்குவதே இல்லை. நாளெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் நம்மை விசாரிக்கிறது, நம்மை காண்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவரிடத்துல இந்த வார்த்தை, ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஒரு விசை நாம் யாவரும் சேர்ந்து இதை வாசிப்போமே. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அமர்ந்து கொள்ள ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தை குறித்து நாம் ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் 2026 இப்பவே ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2026 நன்மையை கர்த்தர் இப்பொழுதிலிருந்தே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அவர் முன்னாடியே சொல்வார், ஆரம்பம் அற்பமானாலும் துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, அவர் அப்படி விதமாய் தான் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. 12ஆம் மாதத்தில் கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார், கண்கள் உன்னை காணும் பொழுது, என்னுடைய கண் பார்வையிலே நீ இருக்கும் பொழுது உனக்கு உண்டாகுகிற ஆசீர்வாதங்கள்
அநேகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய கண்கள் நம்மை காணும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதம் திரளாய் பலுகி பெருகும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா. அப்படின்னா வறட்சி இல்லை, பஞ்சம் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த மழை இல்லை, பரலோகத்திலிருந்து பெய்ய பண்ணுகிற ஆசீர்வாத மழை, முன்மாறி பின்மாறி மழையை கர்த்தர் அருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொழிகிறவராய் இருக்கிறார். அது நிமித்தம் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி, நம்முடைய ஊழியத்திலும் சரி, வறட்சி இருக்காது, வறுமை இருக்காது, பஞ்சம் இருக்காது. கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். ஆமென். அடுத்ததாக 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அல்லேலூயா. எந்த குறைவும் இருக்காதுன்னு கர்த்தர் அழகா இந்த மாதத்தில் நமக்கு சொல்றார். 11 மாதம் அளவும் குறைவில்லாமல் நடத்தின கர்த்தர் எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை, இந்த மாதத்துல நான் கஷ்டப்பட்டேன்னு யாராகிலும் சொல்ல முடியுமா? அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் கில்கால் தேவ ஊழியத்தையும் கில்கால் தேவ சபையின் குடும்பங்களையும் தேவன் நடத்தி வருகிறாரே. அவர் சொன்ன வார்த்தை, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். இப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கண்கள் நம்மை காணும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜீவனின் நாட்கள், அதாவது ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 18ஆம் வசனத்தை வாசிங்களா ஒருத்தர். வாளை போன்ற கண்களை கர்த்தர் எதற்கு பயன்படுத்துறாருன்னா, தீயோரை கண்டிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமோஸ் 9:8, பாவம் உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதா? விரோதமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 1 பேதுரு 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. விஸ்வாங்க உன்னத பாட்டில் நம்ம பார்க்கிறோம், நேசரின் கண்கள் புறா கண்களை போல இருக்கிறது, பாலில் கழுவப்பட்ட வெண்மையை போல வெண்மையா இருக்கிறது அவருடைய கண்கள். தீயோருக்கு அக்கினி காலையாகும், நல்லோருக்கு எப்படி இருக்குது? அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கண்கள் அடைக்கலமா இருக்கிறது, ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, நல் வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது, நெருக்கங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, இந்த நல்ல வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். ஆண்டவரே, இந்த 31 நாள் அளவும், இந்த மாதம் மட்டும் இல்லைப்பா, ஒவ்வொரு வருஷமும் கண்கள் என்னை விட்டு நீங்கவே கூட உம்முடைய பார்வையில தான் இருக்கணும். தேவனுடைய பார்வையில மறைந்து கொண்ட யோனாவுடைய நிலைமை நாம பார்க்கிறோமே. தேவனுடைய பார்வையிலே மறைந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே நாம் நிற்கும் பொழுது, அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரிடத்தில் கேட்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபை நிறைந்த அந்த கண்கள், இரக்கம் நிறைந்த அந்த கண்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை விட்டு நீங்கவே கூடாது. இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்களப்பா, நீதான் என் தேசம், நான் வழங்கின குடும்பம் உறவுதான் என் தேசம்.
நான் அளித்த இந்த ஊழியம்தான் என்னுடைய தேசம், இதன் மேல் என் கண்ணை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். விசேஷமாக இந்த தேசத்தை நான் விசாரிப்பேன், நான் ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை, உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஒரு தகப்பனை போல, ஒரு தந்தையை போல ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் நீர் வாசமாக இருப்பீராக. ஆண்டவரே என்றென்று உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஒளி நிறைந்த கண்கள் எங்களுடைய வாழ்க்கையின் இருளை மாற்றட்டும் இந்த மாதத்துல. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை நிறைந்த கண்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை, மகத்தான கிருபையை கொண்டு வரட்டும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இருள் விலகட்டும் இந்த மாதத்துல. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே காணப்படுகிற கொஞ்ச நஞ்ச இருள்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் உபத்திரவங்கள் மாறட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, மாதம் முழுவதும் நீர் எங்களையும் எங்க குடும்பத்தையும் நடத்த வேண்டும். எங்க ஊழியத்தை நீங்க தான்ப்பா நடத்த வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே பதிக்கப்பட்டு இருக்கட்டும். உங்க கண்களை எங்களை விட்டு எடுக்க கூடாது சுவாமி. உம்முடைய கண்களுக்கு மறைவா நாங்க எங்கேயும் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலதாங்க நோக்கமா இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நிற்பதற்கு நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், திரளாய் பெருக செய்வார், பலுகி பெருக செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது, ஆண்டவரே இந்த நெருக்கம் எங்களை ஒடுக்குகிறது, இந்த ராஜா எங்களை ஒடுக்குகிறார்கள், எங்களால முடியல, இந்த துக்கம் தாங்க முடியல, இந்த உபத்திரவம் தாங்க முடியல, இந்த கொடுமையை அனுபவிக்க எங்களால இயலல, பலன் இல்லை என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் இந்த ஜனங்களை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்களுடைய சத்தம் எட்டின போது கர்த்தர் இந்த ஜனங்களை பார்த்தார். பார்த்த தேவன் சும்மா இல்லைங்க, தாய் உள்ளம் கொண்ட கர்த்தர். ஓ நம்முடைய தகப்பன் எப்படியாக இந்த கொடுமையிலிருந்து இந்த பிள்ளைகளை விளக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை அவர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, ஆண்டவரே என்னை ஒடுக்குகிற காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவர், எல்லாம் உங்க சமூகத்துல எட்டட்டும் சுவாமி. எங்களை காண்கிற கர்த்தர் இவைகளை எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றுங்க என்று சொல்லும் பொழுது இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை சேமமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். தேசத்திற்கான அநேக நல் வார்த்தைகளை கர்த்தர் அருளி இருக்கிறார். என் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், என் தேசம் வாழ்க்கைப்படும், என் தேசமே பயப்படாதே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நம்மை தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் நீ சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உன்னை விசாரிப்பார். எனக்கு என்ன சம்பவித்தது, எதுக்காக சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை விசாரிப்பார். வனாந்திரத்தில் இருந்ததான ஆகார் அழுத போது கர்த்தருடைய கண்கள் ஆகார பார்த்தது. ஆண்டவர் விசாரித்தார், உனக்கு என்னமா ஆச்சுன்னு விசாரித்தார். விசாரித்தவர் சும்மா போலையே, அவளுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவளுடைய பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதை தாங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி அருளுகிறார். ஹல்லேலூயா. காரியம் எப்படி இருந்தாலும் சரி, வனாந்திரமா இருந்தாலும் சரி, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேசம். அவர் உன்னை விசாரிப்பாரு. நீ கொஞ்சம் சோர்ந்து உட்கார்ந்துட்டா போதும், ஆண்டவர் வந்து உன்னை விசாரிப்பாரு.
உன்னை விசாரித்து உன் நிலைமையே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை எதிர்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பலத்த ஜாதியாய் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். நீ போகிற இடமெல்லாம், உன் உள்ளங்கால் படுகிற இடத்தையெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அப்படிப்பட்ட தேவன். அந்த கண்கள்ல அவ்வளோ பவர் இருக்குங்க. கர்த்தருடைய கண்கள்ல அவ்வளோ பவர் இருக்கு. மறுதலித்த பேதுருவை கர்த்தர் ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தாரு. உடனே அவனுக்குள்ள ஒரு மன மாற்றம் உண்டாச்சு. ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையே மாறுச்சு. அது போல கர்த்தர் இந்த மாதத்துல நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்தாருன்னு சொன்னார். ஒரு பார்ப்பதற்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம் உண்டு. கர்த்தர் நம்மை கண்ணோக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம் உண்டு. அதை செய்யும் பொழுது கர்த்தர் பார்ப்பாரு, நிலைமையை மாற்றுவாரு. கர்த்தர் பார்ப்பாரு, விசாரிப்பாரு, நிலைமையை மாற்றுவாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த மாதம் மட்டும் அல்ல, இந்த மாதத்தின் ஆண்டவரே துவக்கம் முடிவு மாத்திரம் அல்ல, இனி வருகிற எங்கள் நாட்களின் ஒவ்வொரு நாளின் துவக்கம் முடிவிலும் ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்க வேண்டும். நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். உம்முடைய கண்கள் எங்களை காண வேண்டும். அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நீதியை நாங்கள் செய்ய வேண்டும். அப்பா, கர்த்தர் அவனமா எங்களை நீர் வழி நடத்துகிறார். இதோ இந்த டிசம்பர் மாதத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த 31 நாளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்தருளுவீராக. இந்த மாதத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. வீட்டின் மாப்பிசை தொட்டியும் ஆண்டவரே அப்பா எண்ணெயும் களஞ்சியங்களும் நிரம்பி காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களா? நான் விசாரிக்கிற தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படியா எங்கள் சந்ததியை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலமும் திருப்தியா இருக்க வேண்டும். சொல்லுவோமா? எல்லாமே திருப்தியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களுடைய மார்க்கு குறையக்கூடாது. எங்க பிள்ளைகளுடைய ஒழுக்கம் குறையக்கூடாது. எங்க பிள்ளைகளுடைய எந்த காரியத்துல நாங்க குறைவை பார்க்கவே கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் திருப்தியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த திருப்தியை நாம அடையும் பொழுது தேவனை தான் நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்பா, நீர் அப்படி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்க ஊழியத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே. குறைவை கொண்டு வருகிற எல்லா விதமான சத்துருக்களை நாங்க இப்பொழுது நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதியில நாங்கள் அவைகளை கட்டி செபிக்கிறோம், நிர்மூலமாக்குகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நிறைவாய் நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இருக்கிறீங்களே, அப்படியா ஆண்டவரே. இந்த மாதத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த தடையும் வரக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக இந்த மாதத்துல நாங்கள் ஆசீர்வாதத்தின் மழையை பார்க்க வேண்டும். பரலோகத்திலிருந்து வருகிறதான அந்த ஆசீர்வாத மழையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்வீரார். பிள்ளைகளை பலுகி பெருகி ஆண்டவரே திரளாய் பெருக செய்வீராக ராஜா. உடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக பிள்ளைகளுடைய தானியமும் பிள்ளைகளுடைய எண்ணெயும் பிள்ளைகளுடைய ஆண்டவரே களஞ்சியங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திரளாய் பெருகட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும். தேவனுடைய கண்கள்
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை நிறைந்த கண்கள் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. எங்க குடும்பத்தோடு கூட இருக்கட்டும், எங்க ஊழியத்தில் இருக்கட்டும் சுவாமி. நீர் வழங்குகிற நன்மையை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதி. இதோ இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய், பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். சேர்ந்து சொல்லுமே. பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடலை பாடு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.